வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஏகியூப் அகாடமி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A மெயின்ஸுக்கு ரீசனிங் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, அதுக்கான ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயில்டாக பேச போகிறோம். ஓகேவா? ரைட். ஸோ ஏன் இதை பேசணும் அப்படின்னா, குரூப் 2A மெயின்ஸில் பேட்டர்னை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஓகேவா? லாஸ்ட் இயரில் இருந்த பேட்டர்ன் வந்து வேற, இப்போ கரண்ட் இயர்ல இருக்கிற பேட்டர்ன் வேற. ஸோ அதை பத்தின ஒரு டீடைல்டு டிஸ்கஷனாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஓகேவா? நான் முன்னாடி தம்ப்நெயில்ல கொடுத்துருக்கிறதா உள்ள பேச போறேன். என்ன சிலபஸ், எங்க நம்ம படிக்கிறது, சிபிடி மோடுக்கு வந்து நம்ம எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும், ரீசனிங்கோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, டெஸ்ட் வந்து எந்த அளவுக்கு போட்டு பார்க்கணும், டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்றது, ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியுமா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து எப்படி இருக்கு, அதை பத்தின ஒரு டீடைல்டான அனாலிசிஸ் தான் இந்த வீடியோ. ஓகேவா? ஸோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். ஸோ ஃபுல்லாக பாருங்க. நம்ம மெயினா என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ குரூப் 2A மெயின்ஸ்ல, ஓகே, குரூப் 2 மெயின்ஸோட பேட்டர்ன் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்நேரம். ரைட்? உங்க எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ஸோ மொத்தமா 200 கொஸ்டின்ஸ். இது எப்படி ஸ்பிளிட் அப் ஆயிருக்கு அப்படின்னா, 150 கொஸ்டின்ஸ் வந்து ஜெனரல் ஸ்டடீஸ், 50 கொஸ்டின்ஸ் வந்து ரீசனிங். ரைட்? இதுதான் ஸ்பிளிட் அப். ஓகே. ஸோ இந்த 150க்கு தனி சிலபஸ், இந்த 50க்கு டீடைல்டு சிலபஸே இருக்கு. இப்போ லாஸ்ட் இயர் எப்படி இருந்துச்சுன்னா, இது வந்து ரொம்ப ஸ்பிளிட் ஆயிருந்துச்சு. ரைட்? 100 GS, 40 ரீசனிங், 60 லாங்குவேஜ்ன்ற மாதிரி இப்படி ஸ்பிளிட் ஆகி கொடுத்துருந்தாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க தமிழ் அல்லது இங்கிலீஷ் அந்த லாங்குவேஜ்ன்ற பார்ட்டை எலிமினேட் பண்ணிட்டாங்க. நிறைய டிஸ்பியூட்ஸ் கிரியேட் ஆகுது அப்படிங்கிறதுனால லாங்குவேஜ் ரிமூவ் பண்ணிட்டாங்க. அப்போ நீங்க ஜெனரல் ஸ்டடீஸும் ரீசனிங்கும் மட்டும்தான் எழுத போறீங்க. இப்போ ரீசனிங் 40 இருந்ததா 50 ஆக்கிட்டாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் ரீசனிங்க்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்லை. ஏன்றதை நான் அப்படியே போக போக சொல்கிறேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இது இப்போ ஓஎம்ஆர்ல இல்லை, இது என்ன மோட்ல இருக்கு, இப்போ சிபிடியா நீங்கள் எழுத போறீங்க, கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்டா எழுத போறீங்க. இது அடுத்த சிக்கல். ரைட்? இப்போ இந்த பேட்டர்னை சேஞ்ச் பண்ணது ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா, சிபிடியா மாத்தினது அடுத்த பிரச்சனை. ஏன்னா இவ்வளவு நாள் நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ஓஎம்ஆர்லேயே தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்திருப்போம். அதே மாதிரி ரீசனிங்க்கு மோர் ஃபோக்கஸ் கொடுத்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்க மாட்டோம். இது ரெண்டுமே நம்ம பண்ண தப்பா இருக்கும். இப்போ அதை தான் கொண்டு வந்து அவங்க செக்கா வைக்கிறாங்க. அப்போ இது யார் ரீசனிங்கையும் சிபிடியும் கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்றாங்களோ அவங்க கிளியர் பண்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கும். ஏன் அப்படின்னா, ஜிஎஸ்ல நீங்க எவ்வளவுதான் எஃபோர்ட் போட்டு ப்ரிப்பேர் பண்ணாலும் உங்களுக்கு தெரியாத கேள்விகள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ரைட்? நீங்க வந்து கண்டினியூஸா டிஎன்பிசி எழுதுற ஆளா இருந்தா உங்களுக்கு அது தெரியும். இப்போ உதாரணத்துக்கு 75 கேள்வி கேட்கறாங்க அப்படின்னா, நீங்க வந்து என்ன பண்ணலாம், 50ல இருந்து 55 கொஸ்டின் வந்து எல்லாருமே போடக்கூடிய அளவுல இருக்கும். அப்ப நீங்க மேக்சிமம் 55 கேள்வி போடலாம். ரைட்? அப்ப 75க்கு 55னா 150க்கு உங்களால எவ்வளவு போட முடியும்னா, மேக்சிமம் 100ல இருந்து 110 கேள்வி தான் போட முடியும். இட் இஸ் நாட் எனஃப் டு கிளியர் தி எக்ஸாம். இதுதான் போட முடியும். ரைட்? மேக்சிமமா நீங்க போனீங்கன்னா 115 கேள்வி போடலாம். ஆனா உங்களோட கட் ஆஃப் எங்க வந்து நிக்கும் அப்படின்னா, 150 பிளஸ்ல வந்து நிக்கும். நான் மினிமமே சொல்றேன். மேக்ஸிமம் 155 to 160 அப்படிங்கிறது தான் சேஃப் ஸ்கோரா இருக்கும் இன்னைக்கு இருக்க காம்படிட்டிவ் டைம்ல. அப்போ நீங்க ஜிஎஸ்ல 115 போடுறீங்கன்னா, யூ நீட் எக்ஸ்ட்ரா 40 to 45 கொஸ்டின்ஸ். அந்த 45 கொஸ்டின்ஸை நீங்க ரீசனிங்ல அச்சீவ் பண்ணியே ஆகணும். அப்ப ரீசனிங்ல நீங்க மினிமம் 50க்கு 45 பிளஸ் எடுத்தா மட்டும்தான் கிளியர் பண்றதுக்கான பாசிபிலிட்டி ஹையரா இருக்கும். அதை என்னால ஜிஎஸ்ல பண்ண முடியாதா சார் அப்படின்னா, ஜிஎஸ்ல பண்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னு சொல்றேன். ஜிஎஸோட சிலபஸ் வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீமான சிலபஸ். ரைட்? அது ரொம்ப பெரிய சிலபஸ். அதுல நீங்க 10 கொஸ்டின் இம்ப்ரூவ் பண்றதுக்கு பதிலா இந்த ஷார்ட்டான ரீசனிங் சிலபஸ்ல அசால்ட்டா உங்களோட கொஸ்டின்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். நான் சொல்றது அதுதான். ரைட்? நீங்க இப்போ ஒரு யூனிட் ஃபுல்லா படிச்சு ஒரு 10 கொஸ்டின் நீங்க இம்ப்ரூவ் பண்றீங்க அப்படின்னா, ரீசனிங்ல ஒரு 2 to 3 டாபிக் மட்டும் தெளிவா பார்த்து இந்த 10 கொஸ்டினை இம்ப்ரூவ் பண்ணிட முடியும். நான் டாபிக் சொல்றேன். ரைட்? நீங்க ரெண்டுக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஜிஎஸ் நீங்க எந்த அளவு படிக்கிறீங்களோ அதை விட டபுள் தி டைம் ரீசனிங்க்கு நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா 2-3 காரணங்கள் இருக்கு. ஜிஎஸ் நீங்க ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணதுதான், எக்ஸெப்ட் சம் ஆர் 1 or 2 டாபிக்ஸ். ஓகேவா? ஜிஎஸ் நீங்க ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க. இதுல இருக்கிற மோஸ்ட் ஆஃப் தி டாபிக்ஸ்க்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க. ஆனா ரீசனிங் நீங்க அப்படி ப்ரிப்பேர் பண்ணிருக்க மாட்டீங்க. நான் 100% சொல்றேன். நீங்க ப்ரிப்பேர் பண்றது ஜிஎஸ்க்காக தான் இருக்கும், லாங்குவேஜுக்காக தான் இருக்கும். ஆப்டிடியூடோ ரீசனிங்கோ நீங்க எஃபெக்டிவா ப்ரிப்பேர் பண்ணிருக்க மாட்டீங்க. எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். அதை நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆனா இப்ப ரீசனிங்க்கு நீங்க டைம் கொடுத்து ஸ்பெண்ட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணியே ஆகணும். வேற வழியே கிடையாது. ரீசனிங்கை நீங்க மொத்தமா ஒமிட் பண்ணிட்டு போனீங்கன்னா யூ வில் கெட் சஃபர். கண்டிப்பா பெரிய பிரச்சனை வரும். ரீசனிங்க்கு நீங்க டைம் கொடுத்து ஸ்பெண்ட் பண்ணணும். ரைட்? இப்ப எப்படி ஸ்பெண்ட் பண்றது? இப்ப நம்ம 3 விஷயங்களை மெயினா பேச போறோம். ஒன்னு சிலபஸ் அண்ட் கான்செப்ட், ரெண்டாவது வந்து சிபிடி, மூணாவது டைம் மேனேஜ்மெண்ட். இந்த மூணையும் நம்ம பேச போறோம். ரைட்? அடுத்தடுத்ததுல நான் அதான் பேச போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் சிலபஸ். ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், பொது நுண்ணறிவும் பகுத்தறிதலும், 50 கேள்விகள் 10ஆம் வகுப்பு தரம் சொல்லியிருக்காங்க. அந்த கேள்விகள் 10ஆம் வகுப்பு தரத்துல இருக்காது. அதுதான் மெயினான பாயிண்ட். எல்லா கேள்விகளும் 10ஆம் வகுப்பு தரத்துல இருக்காது. 50ல
ஒரு 40 கேள்வி 10ஆம் வகுப்பு தரத்துல இருக்கும், மீதி 10 கேள்வி கண்டிப்பா டஃபா தான் இருக்கும், ஹிந்தி டிகிரி லெவலா தான் இருக்கும். ரைட், இப்போ அவங்க வந்து மொத்தமா 27 டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க, அனாலஜி கிளாசிபிகேஷன் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 27 வந்து மேஜர் டாபிக்ஸ். ஓகேவா, இதுக்குள்ள மைனர் டாபிக்ஸ் இருக்கும். இப்போ அனாலஜிக்குள்ள 4 to 5 டைப்ஸ் ஆஃப் அனாலஜிஸ் இருக்கு, வேற வேற விதமான கொஸ்டின்ஸ் காட்டுறேன். ரைட், அதே மாதிரி கிளாசிபிகேஷனுக்குள்ள சப் டைப்ஸ் இருக்கு, அதையும் நீங்க பார்க்கணும். இப்போ கோடிங் டிகோடிங் அப்படின்னா, கோடிங் டிகோடிங் நீங்க ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, எப்படி இருக்கும்? இப்போ ABCDS கோடட் as 1 2 3 4, அப்போ XYZ எப்படி கோட் ஆகும்? இது ஒரு டைப் ஆஃப் கோடிங். சென்டென்ஸா கொடுத்துட்டு அதை கோட் பண்ற மெத்தட் இருக்கு, ஆல்பா நியூமரிக் கோடிங்ன்ற மாதிரி ஏகப்பட்ட டைப்ஸ் ஆஃப் கோடிங் இருக்கு. அப்போ ஒவ்வொரு டாபிக் குள்ளேயும் சப் டாபிக்ஸ் இருக்கும். ரைட்டா, அப்போ இந்த 27 டாபிக் குள்ளேயும் இருக்கக்கூடிய சப் டாபிக்ஸையும் நீங்க படிக்கணும். ரைட், அதை கொஞ்சம் தெளிவா படிக்கணும். ரைட், அப்ப இதுதான் சிலபஸ். அவங்க சிலபஸை தெளிவா சொல்லிட்டாங்க. இந்த சிலபஸை தாண்டி அவங்க கேட்கறதுக்கான வாய்ப்பே இல்லை. இந்த சிலபஸ் இந்த 27 டாபிக் குள்ள இருந்து தான் உங்களுக்கு 50 கேள்வி வரும். ஓகேவா, இது தாண்டி மேக்சிமம் போக மாட்டாங்க. லாஸ்ட் இயருமே அவங்க கேட்ட அந்த 40 கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா, போன வட்டா குரூப் 2 மெயின்ஸ்ல இந்த டாபிக்ஸ்குள்ளதான் இருந்துச்சு. நான் கொஸ்டின்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். ஓகேவா, இதுல இருக்கிற ஈச் அண்ட் எவ்ரி டாபிக், அந்த டாபிக் குள்ள இருக்கிற சப் டாபிக் அண்ட் டைப்ஸை நீங்க தெரிஞ்சுக்கிட்டே தான் ஆகணும், வேற வழி இல்ல. ரைட், அப்ப தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க மெயினா என்ன பண்ணணும், இந்த சிலபஸை பேஸ் பண்ண கான்செப்ட்ஸை ஃபர்ஸ்ட் கத்துக்கணும். ஓகேவா, அந்த கான்செப்ட் அண்ட் அதோட டைப்ஸை நீங்க கத்துக்கணும். அந்த டைப்ஸுக்கு தான் PYQs உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். லாஸ்ட் இயர்ல எப்படி கேட்டாங்க அப்படிங்கிறது ஹெல்ப் பண்ணும். இப்போ நான் சம் ஆஃப் PYQs எடுத்து வச்சிருக்கேன், ஒன்னொன்னா பார்ப்போம். ரைட், இது வந்து ஒன் டைப் ஆஃப் அனாலஜி கொஸ்டின், ஒன் டைப் ஆஃப் அனாலஜி. ரைட், அனாலஜி ஆர் இதை வந்து நம்ம கிளாசிபிகேஷனுக்குள்ளேயும் கொண்டு போகலாம், நான் காட்டுறேன். ரைட், எனக்கு ரெண்டுமே சிமிலர் டாபிக் தான், அனாலஜியும் கிளாசிபிகேஷனும் சிமிலர் டாபிக் தான். நீங்க பேரை பார்த்தீங்கன்னா தெரியும், ஒத்தத்தன்மை வகைப்படுத்துதல். சேமா இருக்கிறத வகைப்படுத்துனீங்க அப்படின்னா அது கிளாசிபிகேஷன், அது சேமா இருக்குன்றதை நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா ஒத்தத்தன்மை, அவ்வளவுதான். ரைட், அப்ப இப்படி எவாபரேஷன், கிளவுடு, ரெயின், இது மூணுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை வச்சு ஒரு ஆல்டர்னேட்டிவா நீங்க கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்றதோ, அல்லது இது வந்து என்ன, இது எப்பயுமே நடக்கிறதா இல்ல சம்டைம்ஸ் நடக்கிறது, இந்த மாதிரி கொடுத்த இது என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கறதோ எல்லாம் அனாலஜி ஆர் கிளாசிபிகேஷனுக்கு கீழே சப் டாபிக்கா வரும். ரைட், அப்ப இதுக்கு ஏத்த மாதிரி நம்ம ரெடி ஆகணும். ஓகேவா, அப்போ அவங்க ரொம்ப இதெல்லாம் பேசிக்கா தான் கேட்டிருக்காங்க, டெப்த்துக்கு போல. ரைட், அடுத்து இது வந்து அனாலஜியோட இன்னொரு டைப், அனாலஜி அகைன் ஆர் கிளாசிபிகேஷனோட ஒரு டைப். ஓகேவா, ஏன்னா இதை நம்ம அக்யூரேட்டா ஸ்பிளிட் பண்றது கஷ்டம். இப்போ 81 77 69 அப்படிங்கிற இந்த பேட்டர்ன்ல கீழே இருக்கிற 4 எது கிளாசிஃபை இருக்கு, அப்ப சேம் பேட்டர்ன்ல எது வந்திருக்கு. அகைன் இப்போ இந்த 4ல எது டிஃபரெண்டான பேர், இந்த 4 பேர்ல எது டிஃபரெண்டான பேர் அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிக்கணும். ரைட், அப்ப இங்க எனக்கு அனாலஜின்ற டாபிக்குள்ள சப் டாபிக்கா நான் கான்செப்டுவலா கத்துக்கிட்டு பிராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு இதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாம் அந்த ஸ்பாட்ல தோணும். ரைட்டா, இந்த மாதிரி மாடல்ஸ் நீங்க நிறைய சால்வ் பண்ணி பார்த்துருக்கணும், என்னென்னலாம் இதுல வரலாம் அப்படிங்கறத நீங்க சால்வ் பண்ணி பார்த்துருக்கணும். இதுல பிரச்சனை என்னன்னா, இப்ப ஆப்டிடியூட் அப்படிங்கிறதுக்கு சம் செட் ஆஃப் ஒரு ஒரு ஃபார்முலாவோ அல்லது ஒரு ஒரு வே ஆஃப் சால்விங்கோ இருக்கும். ரைட்டா, ஆப்டிடியூட பொறுத்தளவு நீங்க கணக்கு செய்யறதுக்கும் ரீசனிங் செய்யறதுக்கும் வித்தியாசம் அதுதான். ஆப்டிடியூட்ல ஒரு செட் ஆஃப் ப்ராசஸ் இருக்கும், அந்த செட் ஆஃப் ப்ராசஸ் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா போட்டுடலாம். ஆனா ரீசனிங் அப்படி கிடையாது. ரீசனிங்னு ஒரு ஃபிக்ஸ்டு பேட்டர்னே கிடையாது, அது இப்படிதான் இருக்கணும். இப்ப கிளாசிபிகேஷனா அது இப்படிதான் வரணும்னு கிடையாது. ஆனா ஆப்டிடியூட்ல APGP இப்படிதான் இருக்கும், HCFLCM இப்படிதான் இருக்கும், இதை தாண்டி இருக்காதுன்னு என்னால சொல்ல முடியும். ஆனா கிளாசிபிகேஷனால இப்படிதான் இருக்கும்னு சொல்ல முடியாது. நான் என்ன பண்ணலாம்னா என் மூளையை பழக்கப்படுத்தலாம், இப்படி எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, இப்படி வந்தா நீ இப்படி யோசிக்கணும், இது வரலன்னா நீ வேற மாதிரி யோசிக்கணும். நீங்க உங்க மூளையை யோசிக்க பழக்கப்படுத்தணும். இது வந்து பிக்ஸ்டு செட்டாவே இருக்காது, இது வந்து இப்படிதான் வரணும்னு அவசியமே கிடையாது. அது வேற மாதிரி கூட இருக்கலாம், வேற பேட்டர்ன்ல இருக்கலாம், நீங்க இது வரைக்கும் பார்க்காத புது பேட்டர்ன் கூட அங்க வரலாம். ஆனா அதை கிராக் பண்ற அளவுக்கு நீங்க பிராக்டிஸ் பண்ணிருக்கணும். பிராக்டிஸ் தான் இங்க இம்பார்ட்டன்ட். ஏன்னா கான்செப்ட்ல ரொம்ப கம்மி, ரீசனிங்ல கான்செப்டே கிடையாது, பிராக்டிஸ் மட்டும்தான். பிராக்டிஸ்ல தான் கொண்டு வர முடியும். உங்க மூளையை நீங்க நல்லா பழக்கப்படுத்தணும். ரைட், இது வந்து கோடிங் டிகோடிங்கோட ஒரு டைப். இதெல்லாம் உண்மையிலேயே நல்ல கஷ்டமான ஒரு கோடிங் டிகோடிங், நீங்க பிராக்டிஸ் பண்ணிருந்தீங்கன்னா ஈஸி. இது அதே கோடிங் டிகோடிங்கோட வேற டைப், இந்த சென்டென்ஸை கொடுத்துட்டு நம்பர்ஸ் கொடுத்து கோட் பண்ண சொல்றது. இது ஒரு டைப் ஆஃப் கோடிங், இது ஒரு டைப் ஆஃப், இதுலயே வந்து 2-3 டைப்ஸ் இருக்கு, அது எல்லாமே கேட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்ம கவனமா பார்க்கணும். ஓகேவா, அதுக்கேற்ற மாதிரி பிராக்டிஸ் பண்ணணும். ரைட், இது வந்து இமேஜஸ் பேஸ் பண்ண கான்செப்ட். இமேஜஸ் பேஸ் பண்ணி அந்த சிலபஸ்ல இருந்துச்சுல எங்க இருக்கும் பாருங்க, இந்த எம்பெடட் ஃபிகர்ஸ், விசுவல் ரீசனிங், ஃபிகரல் கிளாசிபிகேஷன், மிரர் இமேஜ், அதெல்லாம் இதுல ஒரு சப் டாபிக். இந்த இருக்குல்லையா, இது வந்து எம்பெடட் ஃபிகர். இந்த இமேஜ் வந்து இந்த 4ல எதுக்குள்ள அடங்கி இருக்கு, இப்ப இதே பேட்டர்ன் ஆஃப் இமேஜ் வந்து எதுக்குள்ள இருக்கு, இங்க வந்து இதுக்கு அடுத்து என்ன நம்பர் வரும், இதான் ஃபிகரல் கிளாசிபிகேஷன். இப்ப இந்த ஆர்டர்ல போனா 4வது என்ன படம் வரும். ரைட், இது வந்து ஃபிகர் கம்ப்ளீஷன், ஸ்கொயர் கம்ப்ளீஷன் ஒரு டாபிக் இருந்துச்சு இல்லையா, அந்த ஸ்கொயர் கம்ப்ளீஷன் தான் இது. ரைட், வாட்டர் இமேஜ், அதே மாதிரி மிரர் இமேஜ் இருந்துச்சு, இது வந்து மிரர் இமேஜ். அவங்க தப்பா கேட்டாங்க போல,
போன வருஷம் கொஸ்டின் மிரர் இமேஜ். அப்ப இமேஜை வச்சு அவங்க கேட்கிற கேள்விகள் இருக்கு. இதே மாதிரி கவுண்டிங் ஆஃப் ஃபிகர்ஸ் கேட்கலாம். கவுண்டிங் ஆஃப் ஃபிகர்ஸ்னா ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி கொடுத்துட்டு இதுல எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு, எத்தனை ரெக்டாங்கிள்ஸ் இருக்கு, அந்த மாதிரி கேள்விகள் கேட்கலாம். ஓகேவா, ரைட். அது அடுத்து ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன், அதுவும் சிலபஸ்ல இருக்கும். ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன், ஸ்டேட்மெண்ட் அசம்ஷன், ஸ்டேட்மெண்ட் ஆர்குமெண்ட், ரைட். இது எல்லாமே சிலபஸ்ல இருக்கும். ஸ்டேட்மெண்ட் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் இது டைரக்டா சிலபஸ்ல இருக்காது. இந்த ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன் அசம்ஷனும் ஒரு சப் பார்ட் தான் இது, ரைட். அதே மாதிரி ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன், ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன், ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன். இப்போ இதை நீங்க ப்ராப்பரா ரீட் பண்ணி இதுக்கு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா, இப்போ இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம சிலாஜிசம் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டா. சிலாஜிசம் அப்படிங்கிற ஒரு டாபிக் கீழே இதெல்லாம் வரும். மீதெல்லாம் வந்து ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன் தான். ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷனை ஒரு மாதிரி சால்வ் பண்ணணும், ஸ்டேட்மெண்ட் அசம்ஷனை ஒரு மாதிரி சால்வ் பண்ணணும், ஸ்டேட்மெண்ட் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷனை வேற மாதிரி சால்வ் பண்ணணும். இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சால்விங் மெத்தட் இருக்கு. அந்த மெத்தடை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா, இதெல்லாம் லாஸ்ட் இயர் குரூப் 2A மெயின்ஸ்ல கேட்ட கேள்வி, ரைட்டா. ஜனவரி 1 அப்படின்னா இது என்ன டேட், கேலண்டர்னு ஒரு டாபிக் உங்க சிலபஸ்ல இருக்கும். இந்த கேலண்டர்ல இருந்து கேட்கப்பட்டது தான் இந்த கேள்வி, ரைட். 2 கேள்வி கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து பிளட் ரிலேஷன், ரைட். பிளட் ரிலேஷன், ஓகேவா. இதுல இது ஒரு பிளட் ரிலேஷன் டைப், இது வேற டைப். இன்னைக்கு நம்மளோட டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து தேவைப்பட்டதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அந்த டெலிகிராம் சேனல்ல நான் ஒரு ஃப்ரீ PDF போட்டு விட்டுருந்தேன். ஓகேவா, ரைட். இதுல பிளட் ரிலேஷனுக்கு மட்டும் நான் ஒரு 43 கேள்வி 47 கேள்வி இருக்கிற மாதிரி தமிழ் இங்கிலீஷ் ரெண்டும் சேர்த்து ஒரு PDF போட்டு விட்டுருந்தேன். இந்த மாடல் ஆஃப் கொஸ்டின்ஸ் அதுல ஒரு 20 கேள்வி இருக்கும், ரைட். இதே மாடல் ஏன் நான் போட்டேன் அப்படின்னா, இந்த மாடல் அதிகமா கேட்டிருக்காங்க. அதாவது இந்த மாடல் போனோட கேட்டிருக்காங்க. இப்ப கேட்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் அப்படிங்கிறதுனாலதான் இதை நீங்க ரிப்பீட்டடா பிராக்டிஸ் பண்ணணும். இதே சேம் மாடல், சேம் சம் கிடையாது, சேம் மாடல். அதை நான் போட்டு விட்டுருந்தேன். நீங்க வேணா டெலிகிராம் சேனல் செக் பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும், ஜாயின் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டுச்சுன்னா, ரைட். அப்ப இவங்க என்ன மாடல் கேட்கறாங்க, அதுக்கு நம்ம ஏத்த மாதிரி தயாராகணும். அதை எப்படி சால்வ் பண்ணணும் நமக்கு தெரியணும். ஓகேவா. அடுத்து வேர்ட் ஃபார்மேஷன், இதுவும் சிலபஸ்ல இருக்கும். வேர்ட் ஃபார்மேஷன் இதெல்லாம் சிம்பிள். இப்ப இதுல இருந்து எந்த வேர்டை ஃபார்ம் பண்ண முடியும் அல்லது எந்த வேர்டை ஃபார்ம் பண்ண முடியாது அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். பசில் இது வந்து ரொம்ப ரொம்ப சிக்கலா நிறைய பேர் ஃபீல் பண்ணது. இது வந்து லாஸ்ட் இயர் மெயின்ஸ்ல கேட்ட கேள்வி, இது திஸ் இயர் பிரிலிம்ஸ்ல கேட்ட கேள்வி. இந்த கொஸ்டினை பார்த்துட்டு எல்லாரும் மிரண்டு போனதுதான் மிச்சம், ரைட். எல்லாருமே இப்படி ஒரு கஷ்டமான பசில டிஎன்பிஎஸ்சி கேட்குமா அப்படிங்கிற அளவுக்கு ஆக்கிட்டாங்க, ரைட். உண்மையிலே டஃப்பான பசில் இது. இது ஓரளவுக்கு மாடரேட் ஆனது, ஆனா இது டஃப்பான பசில். இது யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத பசில், ரைட். நிறைய பேருக்கு ஆன்சர் வரல. அகைன் இது நீங்க கரெக்டா பிராக்டிஸ் பண்ணிருந்தீங்கன்னா you will get answer within 2 minutes. ஆனா கரெக்டா பிராக்டிஸ் பண்ணலனா it will take time. ஓகேவா. இப்ப இந்த क्वेश्चனை நீங்க ரீட் பண்றீங்க. ஃபர்ஸ்ட் இத வேகமா ரீட் பண்ற எபிலிட்டி எனக்கு வரணும். அடுத்து இந்த क्वेश्चனை எங்க இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணனும் அப்படிங்கிறது எனக்கு தெரியணும், ரைட். இப்ப இந்த பசில நான் செஞ்சு பார்த்திருக்கவே மாட்டேன். இது மாடல்ல ஒன்னு செஞ்சு பார்த்திருப்பேன். இந்த பசில நான் செஞ்சு பார்த்திருக்கவே மாட்டேன். அப்ப நான் சால்வ் பண்ணும்போது இதை எங்க ஆரம்பிக்கணும், இதை எப்படி ப்ரொசீட் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு வந்து மனப்பாடமா தெரிஞ்சிருக்கணும். எப்படி இதுக்கான ப்ரெஷர் வரப்போகுது, இப்ப இந்த இடத்துல ஆரம்பிச்சாதான் ஆன்சர் கிடைக்கும், ரைட். அப்ப இதை எங்க துவங்கணும், எங்க முடிக்கணும், எப்படி மாத்தணும், ஒருவேளை ஆன்சர் இல்லைன்னா அதுல இருந்து எப்படி ஆன்சருக்கு வர்றது, இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகேவா. இப்ப நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, இது ஒரு டஃப்பான பசில். பிரிலிம்ஸ்லயே ஒரு டஃப்பான பசில் கேட்கறாங்க. அதாவது 10 ரீசனிங் கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல ஒரு பசில் இருக்குன்னா 50 ரீசனிங் கேட்கக்கூடிய இடத்துல 4 பசில் வரைக்கும் வரலாம். இதே மாதிரி 4 பசில் இருந்தா எவ்வளவு டைம் ஆகும்னு யோசிச்சு பாருங்க. இங்கதான் சிக்கல். இந்த ஒரு பசிலுக்கு 5 நிமிஷம் நான் சால்வ் பண்ண ஆன்சர் வரல. நான் வந்து கடைசி வரைக்கும் சால்வ் பண்ண ஆன்சர் வரல. இந்த சம்ம செஞ்சதுனால பின்னாடி இருக்கிற 10 கேள்வி என்னால பார்க்க முடியல அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. நிறைய பேருக்கு பிரிலிம்ஸ்ல டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியாம டைம் பத்தாம போச்சு அப்படின்னாங்க. காரணம் இந்த மாதிரி கேள்விகள் தான். இந்த மாதிரி கேள்விகளுக்கு நீங்க தயாராகல அப்படின்னா மெயின்ஸ்லயும் நீங்க இதையே தான் ஃபேஸ் பண்ணுவீங்க. டைம் பத்தாது. அடுத்த மிக முக்கிய பிரச்சனை அது ஒரு சிபிடி. அதுதான் பெரிய பிரச்சனை. இப்போ ஓஎம்ஆர்லயே எனக்கு டைம் பத்தல அப்படின்னா சிபிடில நீங்க யோசிச்சு பாருங்க, கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள படிச்சு முடிந்த மாதிரி இருக்கும், ரைட். அதனால நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணணும். அதை தான் திரும்ப திரும்ப சொல்றேன், ரைட். இது வந்து டைரக்ஷன் டெஸ்ட். டைரக்ஷன் டெஸ்ட் எல்லாருமே பார்த்திருப்பீங்களா. திசை கண்டறிதல், அவங்க கொடுத்துருக்கிறத வச்சு பேசிக்கா டைரக்ஷனை கண்டுபிடிக்கிறது, இதெல்லாம் ரொம்ப ஈஸியான டாபிக் தான். இது வென் டயகிராம்ஸ். வென் டயகிராம்ஸும் சிலபஸ்ல இருக்கும். வென் டயகிராம்ஸ்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. இது ஒன் ஆஃப் தி டைப் வென் டயகிராம்ஸ்ல, ரைட். வென் படங்கள்ன்ற வரிசையில இது ஒரு டைப். ஓகேவா. அடுத்து டைஸ். நம்ம இதுவுமே முன்னாடியே பார்த்துருப்போம். டைஸ்லாம் ரொம்ப ஃபேமஸ். இது வந்து கரண்ட் இயர் பிரிலிம்ஸ்ல கேட்டது, இது லாஸ்ட் இயர் மெயின்ஸ்ல கேட்டது. டைஸ்ல அவங்க எப்படி கேட்கறாங்க, மேக்ஸிமம் இப்போ டைஸ் வந்து இமேஜ் கொடுத்து அவங்க கேட்கறதுல முன்னாடி இமேஜ் கொடுத்து ரொம்ப சிம்பிளா கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ ஸ்டேட்மெண்ட் வைஸ் போயிட்டாங்க. அதாவது ஓப்பன் டைஸ் கான்செப்ட்டுக்கு போயிட்டாங்க. ஓப்பன் டைஸ் கான்செப்ட் வச்சு நீ யோசி அப்படிங்கிறாங்க. டைஸை க்ளோஸ்டா கொடுத்தா நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிரும் சொல்லிட்டு அவங்க இப்படி மாத்திட்டாங்க. ஓகேவா. ஸோ இப்போ இவ்வளவு நமக்கு கேட்கறாங்க இல்லையா, இதெல்லாம் லாஸ்ட் இயர்ல கேட்ட ஒரு அனாலிசிஸ். அவங்க என்னென்ன சிலபஸ்ல கொடுத்துருந்தாங்க, அதுல இருந்து எப்படி கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு ஓவர்வியூ. அவங்க சொன்னதுல இருந்து கேள்விகள் கேட்டாங்க.
இப்போ லாஸ்ட் இயர் மெயின்ஸ்ல இதுல கவர் பண்ண எல்லா டாபிக்ல இருந்து கொஸ்டின் வந்துச்சு. அகைன் அது ஓரளவுக்கு ஈஸி டு மாடரேட்ன்ற லெவல்ல தான் இருந்துச்சு. ஆனா அந்த மெயின்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ வரைக்கும் நடந்த எக்ஸாம்ல ரீசனிங்க டிஎன்பிஎஸ்சி டஃப் ஆக்கியிருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். உறுதியாவே நான் அப்படிதான் சொல்லுவேன். ரைட். அப்போ ஃபர்ஸ்ட் எனக்கு இருக்கக்கூடிய பெரிய அப்டக்கிள் வந்து சிலபஸ். அது 50 கொஸ்டினுக்கானது. அப்ப நான் என்ன பண்ணணும், இந்த சிலபஸுக்கான பேசிக் கான்செப்டை கத்துக்கணும். ரைட். பேசிக் கான்செப்டை கத்துக்கணும். பேசிக் கான்செப்டை கத்துக்கிட்டு அதை பேஸ் பண்ணி பேசிக் ப்ராப்ளம்ஸை நான் சால்வ் பண்ணி பார்க்கணும். ரைட். இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி பேசிக் கான்செப்ட் தெரியும், ஆல்ரெடி வேற அபவுட் ஆல் தி 27 டாபிக்ஸ் அப்படின்னா நீங்க டைரக்டா ஹை ப்ராக்டிஸுக்கு போயிருங்க. ஓகேவா? அதாவது சிபிடி மோட் ப்ராக்டிஸுக்கு போயிருங்க. இல்ல ஒருவேளை எனக்கு வந்து கான்செப்டே தெரியல அப்படின்னா நீங்க கான்செப்ட் கத்துக்கிறதுக்கு 2 செய்யலாம். ஒன்னு வந்து புக் வாங்கி ப்ரிப்பேர் பண்ணலாம், இல்லைன்னா கிளாஸ் அட்டன் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு புக் வாங்கி நீங்களா ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கிறது எஃபிஷியண்டா இருக்காது. அது உங்களை கஷ்டம் தான் படுத்தும். ஏதாவது ஒரு கிளாஸ் அட்டன் பண்றது நல்லது. ஆன்லைன்லயோ ஆஃப்லைன்லயோ உங்களுக்கு கன்வீனியன்டா இருக்கிற கிளாஸ் அட்டன் பண்றது நல்லது. ஓகேவா? புக் வாங்கி நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா தேர் இஸ் லாட் ஆஃப் புக்ஸ் இன் தி மார்க்கெட். எல்லா புக்குமே ரீசனிங்க்கு நல்ல புக் தான். இது அதுலாம் ஸ்பெசிஃபிக்கா நான் சொல்ல விரும்பல. ஓகேவா? அது ஏன்னா ரீசனிங்ன்றது ஒண்ணுதான். அதுக்கான கான்செப்ட் பிராக்டிஸை நீங்க எங்க கத்துக்கிட்டாலும் ஒண்ணுதான். இப்ப எல்லாரும் சொல்றது என்னது, ஆர்.எஸ். அகர்வால் புக் ரீசனிங் புக் தமிழ்லயே கிடைக்குது, அதை பிராக்டிஸ் பண்ணலாமா? பண்ணுங்க. இல்ல வேற ஒரு ஆள் போட்டிருக்காரு இந்த புக் நல்லா இருக்க மாதிரி இருக்கு, ஏதோ ஒரு அகாடமி, இப்போ டாஃபோ, சுரேஷோ அல்லது சங்கரோ அல்லது வெற்றியோ அப்பலோ ஏதோ ஒரு அகாடமி ஒரு புக் போட்டிருக்காங்க, அது படிக்கலாமானா அதை நீங்க கான்செப்டை நல்லா கத்துக்கிட்டு பிராக்டிஸ் பண்றதுக்கு படிக்கலாம். ஆனா கான்செப்டை தெளிவா கத்துக்கிறதுக்கு அந்த புக் பயன்படுமா அப்படின்னா அதுல ஐ ஹாவ் டவுட். ஓகேவா? நீங்க கிளாஸ் அட்டன் பண்ணாதான் கான்செப்டை கத்துக்க முடியும். ரைட்டா? இல்ல நான் ஜஸ்ட் பிராக்டிஸ்னா நீங்க எந்த புக் வேணா ஃபாலோ பண்ணுங்க, நோ இஷ்யூஸ். ஓகேவா? இது ரெண்டும் நான் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த சிபிடி பிராக்டிஸுக்கு வரணும். நான் டெஸ்ட் எழுதி பார்க்கணும். ஓகே. அடுத்த மெயின் பாயிண்ட் வந்து டெஸ்ட் பிராக்டிஸ். ஏன் டெஸ்ட் பிராக்டிஸ்னா எனக்கு பெரிய பிரச்சனையா இருக்கிறது டைம் தான். ரைட். இப்போ உதாரணத்துக்கு நமக்கு 200 கொஸ்டின் இருக்கு, நமக்கு எவ்வளவு நேரம் டைம் தராங்கன்னா 180 நிமிஷம் தராங்க. அப்போ ஒரு கொஸ்டினுக்கு நீங்க 1 நிமிஷத்துக்கு கம்மியா தான் எடுத்துக்கணும். அதான் அதுக்கு அர்த்தம் ஆகுது. 200 நிமிஷம் கூட பரிச்சை நடக்கல, இல்ல 3 ஹார்ஸ் தானே பரிச்சை. 3 ஹார்ஸ்னா 180 மினிட்ஸ். இப்போ ரீசனிங் எனக்கு 50 கொஸ்டின் இருக்கு. இந்த 50 கொஸ்டினுக்கு நான் மேக்ஸிமம் எவ்வளவு டைம் எடுத்துக்கலாம். இன்னொன்னு 150 ஜிஎஸ் இருக்கு. நீங்க டைம் இப்பயே நீங்க யோசிச்சு பாருங்களேன், அப்ராக்சிமேட்டா யோசிச்சு பாருங்களேன். இப்போ ஒருவேளை நான் இங்க 50 ரீசனிங் கொஸ்டினுக்கு ஒரு கொஸ்டினுக்கு 1 மினிட்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா 50 நிமிஷம் இதுல காலி ஆயிரும். மீதி 130 நிமிஷம் இங்க இருக்கும். ரைட். இல்ல எனக்கு ரீசனிங்ல இந்த 1 மினிட்ல சால்வ் பண்றது கஷ்டம், உண்மையிலே டஃப், நான் 1 மினிட் ரொம்ப கம்மியா சொல்றேன். நீங்க 2 மினிட்னு வச்சுக்கிட்டீங்கன்னா you will get 100 மினிட்ஸ் இங்கேயே போயிடும். இங்க 80 நிமிஷம் தான் இருக்கும். அப்ப இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு நீங்க அடாப்ட் ஆகல அப்படின்னா you will get lost. கண்டிப்பா இது நீங்க நினைக்கிற ரிசல்ட்டை தராது. நான் சொல்றது புரியுதா? அப்ப இந்த டைம் மேனேஜ்மெண்ட், இப்ப எனக்கு 50 கொஸ்டினுக்கு எவ்வளவு நேரம் ஆகுதுங்கிறது என் மூளைக்கு தெரியணும். நான் இந்த இடத்துல டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் தேவையில்லாத வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு உங்க மூளைக்கு தெரியணும். ரைட். அது எப்ப தெரியும்னா பிராக்டிஸ் பண்ணும்போது தான் தெரியும். அகைன் பேப்பர் பென்ல பிராக்டிஸ் பண்ணக்கூடாது, சிபிடில பிராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா பரிச்சை சிபிடில. ஏன் சிபிடில பிராக்டிஸ் பண்ணணும்னா there is a lot of difference between OMR and CBT. ஏன்னா இங்க கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ல கொஸ்டின் வரும், கொஸ்டின் இருக்கும். நான் ரீட் பண்ணிட்டு என் கையில ரஃப் சீட் கொடுத்துருப்பாங்க, அந்த ரஃப் சீட்டை செஞ்சு பார்த்துட்டு அகைன் கம்ப்யூட்டர்ல கொடுத்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்து நான் போகணும். இப்ப இந்த பிராக்டிஸ்க்கு அடாப்ட் ஆகணும். இவ்வளவு நாள் நான் அப்படி பண்ணிருக்க மாட்டேன். என் கையில கொஸ்டின் பேப்பர் இருக்கும், ஏவா பியா சிஆ டியா நான் பக்கத்துல புள்ளி வச்சுக்கிருவேன். முடிச்சதுக்கு அப்புறம் ஓஎம்ஆர் எடுத்துட்டு 31வது கேள்வியா பி, 32 இப்படி நான் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தேன். இப்படிதான் நான் பழகிருக்கேன். ரைட். ஆனா இப்ப கம்ப்ளீட் கான்ட்ராஸ்டா அவங்க சிபிடில வைக்க போறாங்க. நீங்க இங்க மார்க்லாம் பண்ணி வைக்க முடியாது, நீங்க ஜஸ்ட் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் தான். நீங்க அந்த கேள்வியை முடிச்சுட்டு போகணும். ஸ்கிப் பண்ணீங்கன்னா டைம் போகும். நீங்க ஆன்சர் போட்டீங்களா போடலையா அந்த கன்ஃபியூஷன் எல்லாம் வரும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் சிபிடில பிராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேவா? ரைட். கம்ப்யூட்டர் பேஸ்ட் மெத்தட்ல பிராக்டிஸ் பண்ணணும். ஸோ உங்களுக்கு கான்செப்ட் தெரியும் அப்படின்னா கிளாஸ் அட்டன் பண்ணி, கான்செப்ட் தெரியும் அப்படின்னா நீங்க டைரக்டா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நிறைய டெஸ்ட் எழுதி பாருங்க. ஓகே. நிறைய டெஸ்ட் எழுதிட்டே இருங்க. மினிமம் ஒரு நாளைக்கு 2 டெஸ்ட் ஆச்சு எழுதுங்க, ஒன்லி ஃபார் ரீசனிங். ரைட்டா? நீங்க அகைன் எந்த இன்ஸ்டியூட்டோட வேணா ஃபாலோ பண்ணுங்க. அது சிபிடியா இருக்கணும்ன்றத மட்டும் தெளிவா பாத்துக்கோங்க. சிபிடி அப்படின்னா என்னன்னா, நான் இப்போ உங்களுக்கு ஒரு டெமோ காட்டுறேன், அதுதான் சிபிடி. ஆக்சுவலா நிறைய பேர் ஆன்லைன் டெஸ்ட்னு சொல்லிட்டு கூகுள் ஃபார்ம்ல எல்லாம் கொடுப்பாங்க. கூகுள் ஃபார்ம்ல ஆன்லைன் டெஸ்ட் கொடுத்துட்டு இருப்பாங்க. தயவு செய்து அந்த மாதிரி எழுதாதீங்க. அது சிபிடி கிடையாது. அதுக்கு நீங்க பேப்பர் பேனாலே எழுதிட்டு போயிடலாம். சிபிடி அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா வேற. ஓகேவா? சிபிடி வேற, கூகுள் ஃபார்ம்ல ஆன்லைன்ல எழுதுறது வேற. அதை நான் சொல்லல, நான் சிபிடி சொல்றேன், கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் சொல்றேன். அதாவது இப்ப ஆர்ஆர்பிஓ எஸ்எஸ்சியோ நீங்க எழுதிருந்தீங்கன்னா யூ நோ ரியல் மீனிங் ஆஃப் சிபிடி. அதுக்கு நீங்க ரெடி ஆகணும். ஓகேவா? ஸோ அப்போ
பேசிக் நான் கான்செப்ட் கத்துக்கணும். ஓகேவா? சிபிடில டெஸ்ட் எழுதி பார்க்கணும். இது ரெண்டும் நான் 100% செஞ்சே ஆகணும். எத்தனை டெஸ்ட் எழுதணும் அப்படின்னா, ஒரு நாளைக்கு மினிமம் 2 டெஸ்டாவது எழுதுங்க. எழுதி அதுல இருந்து தெரியாததெல்லாம் டவுட் எல்லாம் கிளாரிஃபை பண்ணி உங்களை நீங்களே தெளிவாக்கிங்க. இந்த 2 டெஸ்ட் வந்து எப்படி வேணா இருக்கலாம். இப்ப நான் டாபிக் வைஸா செஞ்சு பார்க்கலாமா, தாராளமா செய்யலாம். இல்ல நான் ஃபுல் மார்க்கா போட்டுக்கிறேன் அப்படின்னா தாராளமா போட்டுக்கோங்க. இந்த 2ல எது வேணா பண்ணலாம். டாபிக் வைஸாவும் செய்யலாம், ஃபுல் மார்க்காவும் போட்டு பார்க்கலாம். ஆனா 2 டெஸ்ட் செய்யுங்க, டைம் ஒதுக்கி செய்யுங்க. அப்பதான் உங்களுக்கு டைம் எவ்வளவு ஆகுது, ஒரு கொஸ்டின் சால்வ் பண்றதுக்கு உங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது. ஏன்னா இதை வச்சுதான் நீங்க ஜிஎஸ்க்கான டைம் ஃபிக்ஸ் பண்ண முடியும். மறுபடியும் டைம் பத்தல எல்லா பரிச்சையும் டைம் பத்தல. எப்படி எல்லா பரிச்சையும் டைம் தான் போகும்? அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க பிராக்டிஸ் பண்ணல அப்படிங்கிறது தான் காரணம். அதுக்கு ஏத்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணுங்க. டைம் மேனேஜ்மெண்ட் தானா வந்து உட்காரும். ஓகேவா? ஸோ சிபிடிங்கிறதுனால ரொம்ப ரொம்ப கான்சியஸா டைம் மேனேஜ் பண்ணி பழகுங்க. ஓகேவா? ஸோ இது நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கானதை நான் சொல்லிட்டேன். அடுத்து நம்ம ரீசனிங் கிளாஸும் டெஸ்ட் பேட்சும் லான்ச் பண்ண போறோம். லான்ச் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. ரைட், லாஸ்ட் இயர் குரூப் 2க்குமே நான் வந்து கிளாஸஸ் எடுத்திருந்தேன். ஓகேவா? லாஸ்ட் இயர் குரூப் 2க்குமே கிளாஸஸ் எடுத்திருந்தேன். ஒரு 4ல இருந்து 5 பேர் பாஸ் ஆகி குரூப் 2 வேலைக்கும் போனாங்க. ஓகே, உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா மட்டும், ஓகேவா, தேவைப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு ரீசனிங் கிளாஸோ டெஸ்ட் பேட்சோ வேணும் அப்படின்னா நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இங்கேயே நான் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரீசனிங் கிளாஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் வந்து 750 rupees. ஓகேவா? ரீசனிங் டெஸ்ட் பேட்ச் மட்டும் 500 rupees. ரைட், இதுல என்னென்னலாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா 50+ ரெக்கார்டட் கிளாஸஸ், டாபிக் வைஸ் ரெக்கார்டட் கிளாஸஸ், கம்ப்ளீட் சிலபஸ் கவரேஜ் இருக்கும். ஓகேவா? டாபிக் வைஸ் ரெக்கார்டட் கிளாஸஸ் இருக்கும், நீங்க பாத்துக்கலாம். ரைட்டா? 15+ லைவ் கிளாஸஸ், இது ரிவிஷன் கிளாஸஸ் பிளஸ் பிஒய்க்யூ டிஸ்கஷன் கிளாஸஸ், வாரம் ஒரு தடவை. ஓகேவா? ப்ரீவியஸ் இயர் டிஸ்கஷன். அதுக்கப்புறம் இந்த 2 தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 50க்கும் மேற்பட்ட டாபிக் வைஸ் டெஸ்ட், அதாவது மினிமம் ஒரு டாபிக்கு 2 டெஸ்ட் வித் 30 to 50 questions. அது எத்தனை கொஸ்டின் அப்படிங்கிறது டாபிக்கை பொறுத்து மாறும். அது போக 30+ ஃபுல் மார்க் டெஸ்ட். இது ரெண்டுமே சிபிடி மோடு தான். அது எப்படி இருக்குன்றத நான் காட்டுறேன். அடுத்து ப்ராக்டிஸ் மெட்டீரியல்ஸ் அகைன் டாபிக் வைஸ். இது எல்லாமே பைலிங்குவல், தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கிடைக்கும். இங்கிலீஷ்ல மட்டும்தான் இல்ல, தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கிடைக்கும். பைலிங்குவல் கண்டென்ட்டா கிடைக்கும். இல்ல நான் வந்து டெஸ்ட் பேட்ச் மட்டும் தான் ஜாயின் பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு கிளாஸஸ் வராது. இந்த ரெண்டுமே வராது, ஜஸ்ட் டெஸ்ட் மட்டும் தான் வரும், ப்ராக்டிஸ் மெட்டீரியல் வரும். ரைட், ஆட் அண்ட் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா நீங்க ஜிஎஸ் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ஃப்ரீயா கிடைக்கும். குரூப் 4க்கு தேவையான ஆப்டிடியூட் கிளாஸஸ் ஃப்ரீயா கிடைக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் கிடைக்கும். இது போக மெயினான பாயிண்ட் வந்து உங்களுக்கான இந்த கோர்ஸ் வந்து லைஃப் டைம் வேலிடிட்டி. லைஃப் டைம் வேலிடிட்டினா நீங்க வேலைக்கு போற வரைக்கும் படிச்சுக்கலாம். இந்த வீடியோஸை பார்த்துக்கலாம், டெஸ்ட் அக்சஸ் பண்ணிக்கலாம். டெஸ்ட் எல்லாம் அன்லிமிட்டெட் அக்சஸ். நீங்க டெஸ்ட்டை வந்து எத்தனை தடவை வேணா எழுதிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி மொபைல்ல எழுதிக்கலாம். அதாவது நம்ம டெஸ்க்டாப்ல, லேப்டாப்ல, டேப்ல எதுல வேணா நீங்க எழுதி பார்த்துக்கலாம். எல்லாமே லைஃப் டைம் அக்சஸ். நீங்க வந்து மெட்டீரியல்ஸை உங்க போன்ல டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து படிச்சுக்கலாம். நிறைய பேர் ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறவங்க தரதில்லை. கேட்டா பிரைவசி செக்யூரிட்டிங்கிறாங்க. நான் அப்படிலாம் பண்ணல, எல்லாமே ஓப்பன் தான். நீங்க டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து கூட படிச்சுக்கோங்க. ஓகேவா? எல்லாரும் ஆப்புக்குள்ள டவுன்லோட் பண்ணி கொடுப்பாங்க. நான் உங்க போனுக்கே அது டவுன்லோட் ஆகும், உங்க கம்ப்யூட்டருக்கே அது டவுன்லோட் ஆகும். நீங்க பிடிஎஃப் ஃபார்மேட்டா எடுத்து பிரிண்ட் எடுத்துக்கலாம் மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே. அதே மாதிரி டெஸ்ட் எல்லாம் முடிஞ்சதும் டெஸ்ட்டையும் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ரைட், இது வந்து நம்ம கோர்ஸோட பேசிக் ஐடியா. இப்போ நான் சிபிடி சொன்னேன் இல்லையா, அந்த சிபிடி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகேவா? ரைட், இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போற அந்த சிபிடி வந்து என்ன மாதிரி இருக்கும் நீங்க அதை பார்க்கணும் இல்லையா? பார்த்தா தானே உங்களுக்கு தெரியும் அது எந்த மாதிரி இருக்குன்னு. ஏன்னா நான் கூகுள் ஃபார்ம் நான் சொல்லிட்டேன்ல. இப்போ உங்க ஸ்கிரீன்ல வந்து நான் வந்து அதை ஓபன் பண்றேன் சிபிடியை. எஸ், இதுதான் வந்து ஹோம் பேஜ். ரைட், நீங்க வந்து இதுக்கு இந்த மார்க் டெஸ்ட்டுக்கான லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். கிளிக் பண்ணி எழுதி பாருங்க. மொபைல் நம்பர் ஓடிபி கேட்கும், நீங்க கொடுத்து எழுதி பாருங்க. இப்போ நான் லாகின் பண்ணி தான் வச்சிருக்கேன், என்னோட லாகின் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நான் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். அது வந்து கண்டிஷன் அக்செப்ட் பண்ண சொல்லுவோம். அக்செப்ட் பண்ணி அட்டம் டெஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன்ல ஓப்பன் ஆகும். ரைட், இப்போ ஃபுல் ஸ்க்ரீன்ல பாத்தீங்கன்னா லெஃப்ட் கார்னர்ல டைம் ஓடிட்டு இருக்கும், ரைட் கார்னர்ல டைம் ஓடிட்டு இருக்கும். இந்த கொஸ்டினுக்கான மார்க் எவ்வளவு, மார்க் ஃபார் ரிவ்யூ நீங்க கொடுத்துக்கலாம். கொஸ்டின் பைலிங்குவலா இருக்கும். ஆப்ஷன்ஸை நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ ஒருவேளை நான் ஆப்ஷனை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா சேவ் நெக்ஸ்ட் கொடுக்கும்போது அது கிரீன் கலரா மாறும். இங்கேயே காட்டுது இல்லையா? அப்போ ரெட் கலர்ல இருந்துன்னா நாட் ஆன்சர், கிரீன் கலர்ல இருந்தா ஆன்சர். மார்க்டு ஃபார் ரிவ்யூனா பர்பிள் கலர்ல இருக்கும். ஆன்சர் போட்டு மார்க் ஃபார் ரிவ்யூனா பர்பிள்ல ஒரு கிரீன் டாட் இருக்கும். நீங்க இது மாதிரி கண்டினியூஸா சால்வ் பண்ணி பிராக்டிஸ் பண்ணலாம். இதுதான் ரியல் டைம் பிராக்டிஸ். நீங்க இன்னொன்னும் என்னன்னா மெயினா இப்போ இந்த கொஸ்டினுக்கு மட்டும் நீங்க எவ்வளவு டைம் எடுத்துக்கிட்டீங்கன்றது இங்க தெரியும். நீங்க அனாலிசிஸ் பார்க்கும்போது இந்த ஒரு கொஸ்டினுக்கு நீங்க எவ்வளவு டைம் எடுத்துக்கிட்டீங்க, ஓவராலா எவ்வளவு டைம் எடுத்துக்கிட்டீங்கன்றது உங்களுக்கு இண்டிவிஜுவலா தெரியும். ரைட், அதே மாதிரி இங்க பார்க்கும்போது எத்தனை கொஸ்டின் அட்டன் பண்ணிருக்கீங்க, எத்தனை கொஸ்டின் அட்டன் பண்ணல அப்படிங்கிறது தெரியும். ஆஃப்டர் யூ வில் கெட் புட் சப்மிட் நீங்க கொடுத்ததுக்கு அப்புறம் இது வந்து சப்மிட் ஆகும்.
ஓகே, சப்மிட் ஆகி உங்களுக்கு அனாலிசிஸ் வரும். அந்த டெஸ்ட் எழுதின மற்றவங்களோட ரிசல்ட் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நான் எஸ்கேப் கொடுத்ததுனால அது வந்து பேக் டு டெஸ்ட் கொடுத்து நான் சப்மிட் கொடுத்துட்றேன், நான் ரஃபா எழுதுனதுனால. இது மாதிரி நீங்க ரியல் டைம் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அட் தி எண்ட் வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ரிசல்ட் தெரியும். ஓகே, அந்த ரிசல்ட்டை வந்து நீங்க பாத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம கிளாஸ். இதுதான் நான் வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட்டா போட்டு வந்தேன். இதுதான் கொஸ்டின் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்க ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். இதுல எத்தனை ஆன்சர் பண்ணிருக்கீங்க, எத்தனை ஆன்சர் பண்ணல, இது வந்து அனாலிசிஸ்ல எடுத்தது. ரைட், அனாலிசிஸ் எடுத்து எத்தனை கரெக்டா எடுத்திருக்கீங்க, எத்தனை ராங்கு, எவ்வளவு வந்து மார்க் உங்களுக்கு வந்திருக்கு, இதுக்கான சொல்யூஷன்ஸ் என்ன அப்படிங்கறதெல்லாம் நீங்க பாத்துக்கலாம். ஓகேவா? இது நம்மளோட டெஸ்ட் பேட்ச் அண்ட் ரீசனிங் கிளாஸோட பேசிக். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. ஃபர்தர் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா டெலகிராம்ல நீங்க எனக்கு டெக்ஸ்ட் பண்ணலாம். டெலகிராம்ல @anand_2406 இதுதான் என்னோட டெலகிராம் ஐடி. இதுக்கு நீங்க டெக்ஸ்ட் பண்ணுங்க. எந்த டவுட்டா இருந்தாலும் சரி, எப்பனாலும் சரி, ஐ வில் ரெஸ்பாண்ட் டு யூ. ஓகேவா? கண்டிப்பா நான் ரெஸ்பாண்ட் பண்றேன். வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கமெண்ட்ல போடுங்க. நான் கண்டிப்பா அதுக்கு டீடைல்டான ஒரு எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு கண்டிப்பா கொடுப்பேன். ஓகேவா? ஸோ எல்லாருமே நல்லா படிங்க. ஃபர்தர் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா தெரியப்படுத்துங்க, நான் கிளாரிஃபை பண்றேன். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.